வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் போலீஸ் அதிகாரிகளை நியமிக்குமாறு உத்தரவு. ராஜதந்திர மற்றும் சட்ட ரீதியில் இலங்கைக்கு ஒப்படைக்கப்பட்ட கச்சதீவை இந்தியாவிடம் மீண்டும் ஒப்படைக்கும் விஷயம் எழவே இல்லை என்று கடல் தொழில் அமைச்சர் தெரிவிப்பு. இந்தியாவின் 29வது மாநிலமாக இலங்கையை மாற்றும் நோக்கில் பல செயல்கள் ரகசியமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மெதகுட அபேதிச தேரர் எச்சரிக்கை. ஜனாதிபதி அனுருகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி புலம்பெயர்ந்து வாழும் புலிகள் அமைப்பினருடன் தொடர்பில் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகருணா கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டில் தற்போது அமலில் உள்ள எரிபொருள் விலையில் மாற்றம் மேற்கொள்ளப்படக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. மாதந்தோறும் நடத்தப்படும் விலை பரிசீலனைக்கு அமைய இம்முறை எரிபொருள் விலைகளில் மாற்றம் செய்யப்படலாம் என்றும் நம்பப்படுகிறது. இந்த மாற்றங்கள் இன்று நள்ளிரவு முதல் அமலில் வரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. முந்தைய காலங்களில் ஏற்பட்ட யுத்த காரணங்களினால் உலக சந்தையில் எரிபொருள் விலை ஏற்றத்தாழ்வாகவே இருக்கின்றது. இந்த சூழ்நிலைகள் இலங்கையின் மாதாந்த எரிபொருள் விலை சரிபார்ப்பதில் முக்கிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை நாடு முழுவதும் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் தமது பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு நிலையங்களிலும் போலீஸ் அதிகாரிகளை நியமிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த அறிவுறுத்தல் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவால் அனைத்து மாகாணங்களுக்கும் பொறுப்பான மூத்த துணை போலீஸ் அதிகாரிகளிடம் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட உள்ளது. நாட்டின் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பாதுகாப்பு சிக்கல்கள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் பொது ஒழுங்கை பேணும் நோக்கிலே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பொதுமக்கள் பீப்பாய்கள் மற்றும் கொள்கலன்களில் எரிபொருள் வாங்குவதிலிருந்து தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். இதுவே குழப்ப சூழ்நிலையை ஏற்படுத்தி பொது அமைதியை பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம் என்று எரிசக்தி அமைச்சின் செயலாளர் எச்சரித்துள்ளார். இதற்கமைய நாட்டில் உள்ள சுமார் 1300 எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் தனித்தனி போலீஸ் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்று தென்னிலங்கை ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ராஜதந்திர ரீதியிலும் சட்ட ரீதியிலும் இலங்கைக்கு ஒப்படைக்கப்பட்ட கச்சதீவை எந்த விதத்திலும் இந்தியாவிடம் மீண்டும் ஒப்படைக்கும் விஷயம் எழவே இல்லை என்று கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கடல் தொழில் அமைச்சர் சனிக்கிழமை நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். மேலும் கூறும்போது இந்தியாவில் தேர்தல்கள் நெருங்கும் போது குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் முதன்மையாக முன்வைக்கும் விஷயம் கச்சதீவாகும். கச்சதீவை இலங்கைக்கு வழங்கியது தவறு என்றும் அதனை மீண்டும் பெற்றுக்கொள்வோம் என்றும் கூறுவது வழக்கமான அரசியல் உத்தியாகும். இது தங்களின் வாக்குகளை அதிகரிக்க பயன்படுத்தப்படும் அரசியல் நடமாட்டம் மட்டுமே என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் சமீப காலம் இதே விவகாரம் குறித்து கருத்து வெளியிட்டிருந்தார். கச்சதீவை இலங்கைக்கு வழங்கியது தவறு என்றும் அந்த ஒப்பந்தத்தின் காரணமாகவே இன்று இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்றும் அவர் கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் சந்திரசேகர் இந்திய மீனவர்கள் ஆழ்கடலில் மேற்கொள்கின்ற மீன்பிடி நடவடிக்கைகள் இலங்கையின் கடல் வளங்களை மட்டுமின்றி முழுமையான கடல் சூழலையும் அளிக்கிறது. இந்த நிலைமை தொடருமானால் அடுத்த 15 முதல் 20 ஆண்டுகளில் இலங்கையின் கடற்பரப்பு பாலைவனமாக மாறும் என்று அபாயம் உள்ளதாக எச்சரிக்கிறேன் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டின் அரசியல் சதித்திட்டங்களுக்கு ஆதரவு வழங்கக்கூடாது எனவும் இந்திய வெளியுறவு அமைச்சரிடம் கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். சர்வதேச சட்டங்களுக்கும் ஜனநாயக நடைமுறைகளுக்கும் ஏற்ப இலங்கை கச்சதீவை சட்டபூர்வமாக பெற்றுள்ளது. எனவே அதை மீண்டும் வேறு யாரிடமும் ஒப்படைக்கும் கேள்வியே எழவில்லை. இந்திய மத்திய அரசும் தமிழ்நாடு அரசாங்கமும் ஆகியவற்றுடன் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பிரச்சனையை தொடர்ந்து நீடிக்கவே வாய்ப்பு இல்லை என்று அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் 29வது மாநிலமாக இலங்கையை மாற்றும் நோக்கில் பல செயல்கள் ரகசியமாக முன்னெடுக்கப்படுவதாக தேசிய பாரம்பரியம் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் மெதகுட அபேதிச தேரர் எச்சரிக்கின்றார். இது நடைமுறைக்கு வந்தால் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் ஆசியாவின் இஸ்ரேலாக மாறி நாட்டின் உள்நாட்டு எல்லைகளை பாதுகாக்க வேண்டிய நிலைமை உருவாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றியவர் கூறுகையில், சுற்றுலாத்துறை அபிவிருத்தி பேரில் இலங்கையில் 21 ராமர் கோயில்கள் அமைக்கப்பட இருப்பது பௌத்த மதத்திற்கு சவாலாகும். இந்தியாவின் இந்து பிரமாண சூழலில் பௌத்த மதம் அழிந்த போல் இலங்கையிலும் அதற்கான அச்சுறுத்தல் உருவாகக்கூடும் என்று அவர் எச்சரித்தார். இன்றைய அரசாங்கம் இந்தியாவுடன் பாதுகாப்பு வலுசக்தி டிஜிட்டல் துறைகள் தொடர்பான ஒப்பந்தங்களை மக்கள் அனுமதியின்றியே கையெழுத்திட்டுள்ளதாகவும் அவை நாட்டின் இறையாண்மை மற்றும் சுயாதீனத்திற்கு எதிரானவை என்றும் தேரர் கூறினார். குறிப்பாக இந்தியா திருகோணமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திட்டங்களை செயல்படுத்தி வருவதால் அந்த பகுதி மற்றும் அதன் பாரம்பரிய இந்து பௌத்த தளங்கள் பாதிக்கப்படலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை ராணுவத்தை 2ஆம் நிலைக்கு தள்ளும் வகையில் இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் இருக்கலாம் என்றும் மகாநாயக்க தேரர்களும் ராணுவமும் நாட்டின் காவலர்கள் என்பதை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த நிலையில் இலங்கையின் எதிர்காலம் தொடர்பாக இந்தியா மூலம் ஏற்படக்கூடிய தாக்கங்களை ஆட்சியாளர்கள் புறக்கணிக்க கூடாது எனவும் தாங்கள் தற்காலிகமாக இருக்கும்படியே செயல்பட வேண்டும் எனவும் மெதகுட அபேதிச தேரர் தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி புலம்பெயர்ந்து வாழும் புலிகள் அமைப்பினருடன் தொடர்பில் உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசன் ராஜகருணா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த அவர், தேசிய மக்கள் சக்தி புலம்பெயர் விடுதலை புலிகள் அமைப்போடு தொடர்பு வைத்திருக்கின்றது. அதனால்தான் அவர்கள் ராணுவ வீரர்களை வீரர்கள் என்று குறிப்பிடவே தயக்கம் காண்கின்றார்கள் என்று கூறினார். அதேவேளை இவர்களின் இந்த நிலைப்பாடுகள் புலிகள் அமைப்புக்காக பேசுவதையே பிரதிபலிக்கின்றன. குறிப்பிட்ட தமிழ் சமூகத்தின் ஆதரவை பெறும் நோக்கிலேயே இவ்வாறு செயற்படுகிறார்கள். இது அரசாங்கம் எந்த சந்தர்ப்பத்திலும் ராணுவத்தை பாதுகாக்காமல் புலிகளுக்காக சார்பாக செயற்படுகிறது என்பதற்கான ஆதாரமாகும் என்று விமர்சித்தார். மேலும் பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டிய தேவை குறித்து நாங்கள் உறுதியுடன் உள்ளதாகவும் அரசாங்கம் அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்தும் என்பதை கவனித்து வருகிறோம் என்றும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியாக இருந்தபோது எடுத்த நிலைப்பாட்டையும் தற்போது ஆட்சிக்கு வந்த பிறகு எடுத்துள்ள மாற்றப்பட்ட நிலைப்பாட்டையும் காணும் போது அரசாங்கத்தின் இரட்டை முகம் மிகச்சிறந்த அளவில் வெளிப்படுகின்றது. இது வெட்கப்படத்தக்க என்றும் ஹர்ஷன ராஜகருணா கடைசியாக குறிப்பிட்டிருந்தார். செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக முழுமையான மற்றும் நீதியான விசாரணைகள் நடத்தப்படும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். மேலும் அவர் கூறியதாவது, இந்த புதைகுழி மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான பிரச்சினைக்காக ஆழத்தினை நாங்கள் நன்கு அறிந்துள்ளோம். எனவே செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் வழிமுறைப்படி நீதிமன்றத்தின் மூலம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். மேலும் புதைகுழியில் கண்டெடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளுக்கு கார்பன் பரிசோதனை செய்ய ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் ஆய்வுக்கூட வசதி கூறியுள்ளோம். இந்த திட்டத்திற்காக அரசால் பல பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக 2000ஐயும் கடந்த புகார்கள் லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ளன. 2025 ஜனவரி 1 முதல் மே 31 வரை மொத்தமாக 2138 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் இருந்து நிலுவையில் உள்ள சில புகார்கள் சேர்க்கப்பட்ட போது தற்போது பரிசீலனையில் உள்ள மொத்த புகார்களின் எண்ணிக்கை 2221 ஆகும். இதில் 224 புகார்களுக்கு விசாரணை நடத்தப்பட உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் 524 புகார்கள் தேவையான ஆதாரங்களின்மையினால் அல்லது சட்ட ரீதியாக பொருத்தமற்றது என்று வரையறுக்கப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. மேலும் 282 புகார்கள் தொடர்பான விசாரணைகள் பிற அரசு நிறுவனங்களுக்கு மாற்றி வழங்கப்பட்டுள்ளது என்றும் ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அச்சிடப்பட்ட புத்தகங்களின் விலை 20% அதிகரித்துள்ளதாக தேசிய புத்தக வர்த்தகர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. பெறுமதி சேர் வரி மற்றும் தேசத்தை கட்டியெழுப்பும் வரி காரணமாக புத்தக விலை உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலை தொடருமானால் சாதாரண குடும்பங்களுக்கே புத்தகங்களை வாங்க முடியாத சூழ்நிலை உருவாகலாம் எனவும் இது கல்வி தொடர்பான தீவிர பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவை எச்சரிக்கின்றன. தேசிய புத்தக வர்த்தகர்கள் சங்கத்தின் புரவலர் காமினி முறைகூட உலகின் எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு இலங்கை புத்தகங்களுக்கு வரி விதிக்கப்படுகிறது. 75 ஆண்டுகளாக வரி விலக்கான புத்தகங்களுக்கு 2024 ஜனவரியிலிருந்து திடீரென்று 18% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதே நிகழ்வில் இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கத்தின் தலைவர் சமந்த இந்திவாரவும் முன்பு புத்தகங்களுக்கு வரி விதிக்கப்படவில்லை, எழுதுபொருட்களுக்கு 3% மட்டுமே இருந்தது. இப்போது புத்தகங்களுக்கு நேரடியாக 18% வரி விதிக்கப்பட்டிருப்பது கணிசமான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அதிகாரிகளும் குழப்பத்திற்கு உள்ளாகியுள்ளனர் என்று தெரிவித்தார். மேலும் 1 மாதத்திற்கு முன்னர் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து பெற்ற கடிதம் ஒன்றில் வரி தொடர்பான விடயங்களை பரிசீலித்து பதில் வழங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார்.